வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. இந்த பதிவு உன்னிடம் இப்பொழுது வந்திருப்பது சாதாரணமல்ல, இது ஒரு அறிகுறி. நீ இத்தனை நாள் மனதில் வைத்து கேட்ட அந்த ஒரு வேண்டுதல் இருக்கிறது. முருகனை நினைத்து மனதில் நீ கேட்ட அந்த ஆசை, அந்த வேண்டுதல் வீணாகவில்லை. நீ பட்ட கஷ்டத்தை பழனி மலைக்கே காற்று சொல்லிவிட்டது. நீ விட்ட கண்ணீரை திருச்செந்தூர் அலைகள் எடுத்து சொல்லிவிட்டது. அதனால்தான் இப்பொழுது முருகன் உனக்காக அருள்வாக்கு கொடுக்க வந்திருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் உன்னை தேடி வரும். நீ ஓடி பிடிக்க வேண்டியதில்லை, அது தானாகவே உன் வாழ்விற்குள் வரும். ஒரு தகவலை எதிர்பார்த்து காத்திருக்கிறாய். பணம் சம்பந்தமான தீர்வுக்காக காத்திருக்கிறாய். குடும்ப பிரச்சனை முடிவுக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறாய். வேலை விஷயம் நல்ல பலனை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். மகிழ்ச்சியை அனைத்தும் கொண்டு வந்து சேர்க்கும். நின்றது என்று நீ நினைத்த வழி மீண்டும் திறக்கும். பணம் பற்றிய கவலைதான் அதிகம். அது உன் மனதை பாதிக்கிறது. பணம் வராத வழி புதிய வழியாக திறக்கும். உன் சுமை அப்படியே குறையும். சிலர் உன்னை சிறியவனாக நினைத்தார்கள். உன் மதிப்பை புரியவில்லை. இனி உன் மதிப்பு உலகமே அறியும். உன் வீட்டில் அமைதி இல்லாமல் இருந்த நிலை மாறி, அந்த மனக்கசப்பு மாறி, உன் இல்லத்தில் மீண்டும் சிரிப்பு பிறக்கும். முருகன் அனைத்தையும் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். மூடப்பட்டதாக நீ நினைத்த கதவு என் கரங்களால் திறக்கும் பொழுது உன் முயற்சி அதிர்ஷ்டத்தோடு சேரும். நீ நடக்கும் பாதையில் இருந்த தடைகள் விலகும். நீ தொடும் வேலைகளில் பலன் வந்து சேரும். இந்த வார்த்தையை நீ கேட்கும் நேரம் வெறும் நேரம் அல்ல, உன் வாழ்க்கையில் மாற்றம் ஆரம்பிக்கும் நேரம். அதனால் பயப்படாதே, நம்பிக்கை வை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் உன்னை தேடி வரும். என் மலையின் உச்சியில் வீசும் காற்று என் பக்தனின் மூச்சை அறிந்திருக்கும். அலைகளின் சப்தம் என் பக்தன் சொன்ன பிரார்த்தனையை கேட்டிருக்கும். நீ அமைதியாக சொன்ன அந்த சிறிய வேண்டுதல் கூட முருகன் காதில் விழாமல் போகவில்லை. அதனால்தான் இன்று வேலுடையவன் உனக்கு வாக்கை கொடுக்கிறேன். கொஞ்ச நேரத்திலேயே மிகப்பெரிய சந்தோஷம் உன்னை தேடி வரப்போகிறது. ஒரு பறவை கூடு கட்டும் பொழுது ஒவ்வொரு சிறிய குச்சியையும் சேர்த்து கட்டும். அது உடனே வீடாக மாறாது. ஆனால் ஒரு நாள் அந்த கூடு முழுமையாகிவிடும். அப்படிதான் நீ செய்த சிறிய முயற்சிகளும் ஒன்று கூட வீண் போகாது. காத்திருந்த செய்தி காற்றாய் வந்து உன் மனதை மகிழ்விக்கும். நதி கூட பாறையில் நின்று போனது போல தோன்றும். ஆனால் அது நின்றதா? அது வழியை தேடியதல்லவா? நீயும் அப்படிதான். உன் முயற்சி நின்று விட்டதோ என்று நினைத்தாய். ஆனால் உண்மையில் அது திரும்ப வரப்போகும். நின்ற பாதை மீண்டும் ஓடத் தொடங்கும். ஒரு வீட்டில் ஒளி இல்லை என்றால் அது இருளாக தெரியும். ஆனால் சிறிய விளக்கு அந்த இருளை அகற்றும். உன் வீட்டில் சில நாட்கள் அமைதி இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது உன் இல்லத்தில் சிரிப்பு விளக்காக எரியும். மரம் பழம் கொடுக்க ஆரம்பித்தால் அதன் கிளைகள் கீழே குனியும். அது பலவீனம் அல்ல, அது வளம். நீ அமைதியாக இருந்ததை சில பலவீனம் என்று நினைத்தார்கள். ஆனால் காலம் சொல்லும், இனி உன் மதிப்பு உலகம் அறியும் என்று. மழை வரும் பொழுது ஒரு துளியாக வராது, துளி துளியாக சேர்ந்து நதியாக மாறும். அப்படிதான் வாழ்க்கையில் வரப்போகும் வளமும். புதிய வழிகளில் வாழ்க்கை வளம் சேரும். மாலை நேரத்தில் சூரியன் மெதுவாக மறையும். அந்த நேரம் வானம் மிகவும் அழகாக இருக்கும். அப்படிதான் மனித வாழ்க்கையிலும் கஷ்டம் முடியும் நேரத்தில் அழகு தொடங்கும். உன் மனம் மீண்டும் அமைதியை காணும். நீ கேட்ட ஆசை மெல்ல மெல்ல நிஜமாக மாறும். நீ கேட்ட வேண்டுதல் ஒவ்வொன்றும் பலிக்கத் தொடங்கும். இப்பொழுது நீ இதை கேட்கும் நேரம் சாதாரணமல்ல, புதிய மகிழ்ச்சி தொடங்கும் நேரம். மலை மீது நின்ற முருகன் சொல்கிறேன், பயம் விடு, நம்பிக்கை பிடி, சந்தோஷம் அருகில் நிற்கிறது. உன் வாழ்க்கை ஏதோ ஒரு விஷயத்திற்காக காத்து கொண்டிருக்கிறது. அந்த விஷயம் ஒருவரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத அளவிற்கு ரகசியமாக இருக்கிறது. காலை வெளிச்சம் மலை மீது விழும்பொழுது அந்த ஒளி முதலில் கற்களை தொடாது, அது மலர்களை தொடும். அப்படிதான் இறைவனின் அருளும்.
அது முதலில் பக்தனின் இதயத்தை தான் தொடும். நீ அமைதியாக உள்ளுக்குள் சொன்ன அந்த வேண்டுதல் இப்பொழுது முருகனுக்கு பெரியதாக தோன்றுகிறது. அதனால்தான் இன்று வேலுடையவன் உனக்கு சொல்கிறேன், மிகப்பெரிய சந்தோஷம் உன்னை தேடி வரும், மகிழ்ச்சியை தரும், வெற்றி நிச்சயம்.